ஹாய் இங்கிலீஷ் டைப்பிங்கில் ஜூனியரில் கேட்குற லெட்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எக்ஸாம் சீக்கிரமே வரப்போகுது. இந்த ஒரு 10 days தான் இருக்கும். பிப்ரவரி லாஸ்ட்டில் எக்ஸாம் வந்துடும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் உள்ள கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்லாஷ் கொடுத்துருந்தா அது வந்து தி. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஹைஃபன் வச்சு பிரித்து கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி ஹைஃபன் வச்சு பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பிரிக்க வேண்டாம், அப்படியே ஒரே லைனாகவே இந்த ஒரே வேர்டாக அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ், இதை பாருங்கள். இந்த நம்பரை அப்படியே டோட்டலாக செகண்ட் காலமுக்கும், இந்த நம்பரை டோட்டலாக லாஸ்ட்டு காலமுக்கும் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல க்ராஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்களா? இந்த நம்பரை அப்படியே வந்து இங்கே டைப் பண்ணணும். பாருங்கள், இந்த சைடில் டெலிட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 2வை க்ராஸ் பண்ணிட்டு டெலிட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அந்த 2வை. ஆனால் மொத்தமாகவே அந்த க்ராஸ் பண்ணிட்டு தான் டோட்டலாக அந்த சைடு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இந்த சைடு இருக்க இந்த நம்பரை எடுத்து ஃபுல்லாக டைப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல க்ராஸ் பண்ணிட்டு 81 இதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். 93,81,82. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கேயும், இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இதை அப்படியே டோட்டலாக அந்த ஆரோ போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும் ஃபுல்லாக. ஓகே, அவ்வளோதான் கரெக்ஷன்ஸ், இவ்வளோ தான். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைட்டில் எப்போதுமே ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். கீழே அண்டர்லைன் பண்ணக்கூடாது, தமிழில் மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, இப்போது டிகிரி நோட் பண்ணுங்கள். டிகிரி எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு? 10லேருந்து 75 டிகிரி, 10 to 75 டிகிரி. சில பேர் 70 டிகிரின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே தான், எவ்வளோ டிகிரி சொன்னாலும் ஓகே. நீங்கள் வந்து அந்த உள்ளே போடுற கால்குலேஷன் இதே மெத்தட் தான், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைட்டிலை சென்ட்ரு பண்ணலாம். அதுக்கு முதல்ல இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 2 வேர்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸையும் சேர்த்து, அதாவது ஒரு ஸ்பேஸ் வருமா அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிவிட்டு அதை 65லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 48 லெட்டர்ஸ் இருக்குது. அதை 65லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 17 கிடைக்கும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 8.5. இப்போ இதை நீங்கள் ஹோலாக 9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 17 இருந்துச்சுன்னா அதை 18, 15 இருந்துச்சுன்னா அதை 16 மாற்றிக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 9 ஸ்பேஸ் விட்டு இந்த டைட்டிலை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டைட்டில் முடித்ததுக்கப்புறம் அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதுக்கும் கீழே தான் இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைஃபனை வச்சு கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 75 டிகிரி வரைக்கும் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் போட்டு முடித்தாச்சு. இனி வந்து காலம் பிரிக்க போகிறோம். எப்போதுமே காலம் வந்து லாஸ்ட்லேருந்து தான் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு காலம். இப்போ பாருங்கள், இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட்டு லெட்டர்ஸு, ஹையஸ்ட் நம்பர், கமாவெல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு. இப்போ இது பாருங்கள், அந்த ஹைஃபன் இடையில கொடுத்துருக்காங்கல்ல, அதை விட்டுட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 11 கிடைக்கும். இதில் இந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா 8. இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பரை கவுண்ட் பண்ணோம். 6, 7, 8. இதெல்லாம் 8 இருக்குது. அதே போல் கீழே இதுலேயும் 8, இதுலேயும் 8. ஓகே, அப்போ ஹையஸ்ட் எது? அந்த டைட்டிலில் உள்ள 11, அதான் வந்து ஹையஸ்ட்டு. அப்போ 11 + 1, லாஸ்ட்டு காலம்ங்கிறதுனால 1 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 12ன்னு கிடைக்குது. அப்போ இந்த காலமுக்கு எவ்வளோ? 12. நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு காலம்லேயே ஹையஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டைட்டிலை கவுண்ட் பண்ணுங்கள். இது கவுண்ட் பண்ணால் இதில் 8, அப்புறம் இந்த நம்பர் இதில் 5 இருக்குது, இதில் 7 இருக்குது. கமாவையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். இதுலேயும் 7, எல்லாத்துலேயுமே 7 தான் இருக்குது கீழே. ஓகே, அப்போ ஹையஸ்ட் எது? டைட்டிலில் உள்ள அந்த 8ங்கிறது தான் ஹையஸ்ட்டு. அதோட 2வை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு காலமுக்கு மட்டும்தான் 1 ப்ளஸ் பண்ணணும், பேலன்ஸ்க்கெல்லாம் 2. அப்போ இந்த காலமுக்கு 10. ஓகே, நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். இதை ஹைஃபனை எடுத்துகிட்டு ஒரே வேர்டாகவே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்ரோப்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இதில் 13 இருக்குது. கீழே உள்ள நம்பர்ஸை பாருங்கள். 8 இருக்குது. இதுலேயும் 8 எல்லாமே வந்து 8 தான் இருக்குது. ஓகே, அப்போது இந்த ட்ரான்ஸ் கொடுத்துருக்கிறத கரெக்டாக பார்த்து கவுண்ட் பண்ணுங்கள். ஹையஸ்ட் எது?
அந்த டைட்டில் 13 இருக்குல்ல, அதான் வந்து ஹையஸ்ட்டு. அப்போ 13ஓட 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 15. இந்த காலமுக்கு 15. இப்போது இந்த காலம் பாருங்கள், இது வந்து 2 லைனாகவே வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, ஓப்பனிங் அப்படிங்கிறத ஒரு லைனாகவும் கீழே உள்ளது ஒரு லைனாகவும் வந்து அடிச்சுக்கலாம். அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 7. பேலன்ஸ் இதுவும் வந்து 7 தான் இருக்குது. இப்போ நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். இதில் 8 இருக்குது. 6 7 8 இருக்குது. எல்லாமே வந்து 8. ஓகே, அப்போ ஹையஸ்ட் என்ன? 8 தான் வந்து ஹையஸ்ட்டு. அப்போ 8ஓட ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து கரெக்டாக 8ஓட 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்கும். அப்போ இந்த காலமுக்கு எவ்வளோ? 10 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த 4 காலமே வச்சு ஃபஸ்ட்டு காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல இந்த 4 காலமுக்குள்ள வேல்யூஸை ஆட் பண்ணுங்கள். 10 + 15 + 10 + 12 இதை ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 47ன்னு கிடைக்கும். அதை 65லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். இப்போது எவ்வளோ கிடைக்கிது? 18. இப்போ இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 18ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களே, அதை வந்து சென்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இயர் இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 4 இருக்குது. அப்போ 18லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 14ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 7. கரெக்டாக 7 ஸ்பேஸ் விட்டு இயருங்கிறத டைப் பண்ணணும். இந்த கீழே உள்ளது எல்லாமே வந்து லெஃப்ட் கார்னர்லேயே டைப் பண்ணால் போதும், சென்ட்ரு பண்ண தேவையில்லை. இப்போ செகண்ட் காலம் பாருங்கள். இப்போ இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 7 இருக்குது. ஓகே, பேலன்ஸ்லையும் 7 இருக்குது, ஓப்பனிங்லையும் 7 இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், ஓப்பனிங் 7 இருக்கா? அப்போ 10 - 7 3ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.5. அந்த 1.5 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 ஹைஃபன் தள்ளி ஓப்பனிங்கிறத டைப் பண்ணணும். இப்போ 3ங்கிறத முன்னாடி 2 பின்னாடி 1ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டு போடலாம். 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரியும் போடலாம். இப்போ பேலன்ஸ்லையும் அதே லெட்டர்ஸ் தானே இருக்குது. அப்போ கரெக்டாக ஓப்பனிங்க்கு நேராக வச்சு டைப் பண்ண வேண்டியதான், 2 ஸ்பேஸ் தள்ளி. ஓகே, இப்போது இந்த காலமில் பாருங்கள், இதை சென்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே, இந்த கீழே உள்ள இந்த வேல்யூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் காலம் போகலாம். இப்போ அந்த நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. அப்போ 10 - 8 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. அப்போ முன்னாடி எவ்வளோ ஹைஃபன்? ஒரு ஹைஃபன். இப்போ 2 வந்து ஈக்குவலாக 1 1ன்னு பிரித்து கூட நீங்கள் வந்து முன்னாடி ஒரு ஹைஃபனுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பேலன்ஸ் எல்லாமே வந்து 8 தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சிடுவீங்க. இப்போ நெக்ஸ்ட் காலம் பாருங்கள், இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 13 இருக்கும். அப்போ 15 - 13 எவ்வளோ கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. கரெக்டாக முன்னாடி ஒரு ஹைஃபன் தள்ளி இதை நீங்கள் டைப் பண்ணணும். கீழே உள்ள நம்பர்ஸ் பாருங்கள், நம்பர்ஸ் வந்து 8 இருக்கும். அப்போ 15 - 8 எவ்வளோ? 7. 7ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.5. அதை 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, முன்னாடி 4 ஹைஃபன் தள்ளி அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அவ்வளோதான், கீழே உள்ளதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சிருவீங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 8 இருக்குது. ஓகே, இந்த காலமுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10 - 8 2ன்னு கிடைக்கும். அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 1. இப்போ கீழே உள்ள நம்பர்ஸு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஹையஸ்ட்டை முதல்ல கண்டுபிடிங்க. ஓகே, மொத்தமாக இதில் 7 இருக்குது. 7 இதுலேயும் 7 இதுலேயும் 7 கீழே உள்ளதெல்லாம் 7. ஓகே, ஏன்னா மேலே சின்ன நம்பர் இருக்குல்ல, அதனால ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. 7 10ல் 7 போச்சுன்னா 3ன்னு இருக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.5. அப்போ 2ன்னு எடுத்துக்கலாம். 2 ஹைஃபன் தள்ளி இந்த ஹையஸ்ட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி மேலே உள்ள சின்ன நம்பரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு 2 ஹைஃபன், இதை விட இங்கே என்ன அதிகமாக இருக்குது? 1, இது 2 தானே அதிகமாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பேஸு, இந்த 1, கமாவுக்கு ஒரு 2 ஸ்பேஸு. அப்போ 4 ஹைஃபன் தள்ளி 4 ஸ்பேஸ் விட்டு இந்த 93,31 டைப் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட்டு காலம் பாருங்கள். இதுக்கு மொத்தமாக 11ன்னு கிடைக்கும். காலமுக்கு 12 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 12 - 11 1ன்னு கிடைக்கும். முன்னாடி ஒரு ஹைஃபன். இப்போ இந்த நம்பர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். இதில் 8 இருக்குது. 12 - 8 4ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. முன்னாடி 2 ஹைஃபன் தள்ளி இதை வந்து டைப் பண்ணும். ஸ்ட்ரைட்டாக அதுக்கு நேராக வச்சு பேலன்ஸ் எல்லாம் டைப் பண்ணால் போதும். ஓகே, இப்போ இது அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ் இதுக்கு கண்டுபிடிக்கணும்ல, அதை பாருங்கள். இது வந்து இந்த 4 காலமுக்கும் காமன். அப்போது இந்த 4 காலமுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி இதை மைனஸ் பண்ணால் போதும். இப்போ ருபீஸ் இன் 1000ல் மொத்தம் 21 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 4 காலமில் எவ்வளோ இருக்குது? மொத்தமாக 47 இருக்குது. அப்போ 47லேருந்து 21 மைனஸ் பண்ணிங்கன்னா 26ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13. இப்போ கரெக்டாக அந்த செகண்ட் காலம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அங்கேருந்து 13 ஹைஃபன் தள்ளி டைப் பண்ணும். ஓகே, எல்லாம் 2 லைன் ஸ்பேஸில் வச்சு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல மட்டும் சிங்கிள் லைன் ஸ்பேஸு, கீழே இந்த கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் தான் எல்லாமே. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே டைப் பண்ணணும். இப்போது இந்த டைட்டிலை பாருங்கள். இந்த செகண்ட் காலமில் மட்டும் 2 லைனாக கொடுத்துருக்கோமா, அப்போது
பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஹாஃப் ஸ்டிக் இறக்கி இந்த 2 லைனுக்கு இடையில நம்ம வந்து சென்டர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இயர், அப்ரோப்ரியேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாத்தையும் ஹாஃப் ஸ்டிக் இறக்கி டைப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கிற வேர்டை வந்து டைப் பண்ணிடுங்க அந்த காலமில் வச்சு. அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்டிக் இறக்கிட்டு இயர், அப்ரோப்ரியேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிட்டு இது முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹாஃப் ஸ்டிக் இறக்கிட்டு பேலன்ஸுங்கிறத டைப் பண்ணுங்கள். பேலன்ஸுங்கிறது இப்போ கரெக்டாக செகண்ட் லைனில் வந்துடும். ஓகே, இந்த பேலன்ஸுங்கிறத முடித்ததுக்கப்புறம் ஹேண்டில் வச்சு ஒரு டைம் மூவ் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்போது நீங்கள் அதில் வந்து ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக கோடு போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து டைப் பண்ணணும். இந்த ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்கலாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.